ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்டடி படி தமிழ். நம்ம இன்றைக்கி ஜனவரி 23 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னா, a reminder of the flaws in India's urbanization policies, it's time for India's universities to join the world, economy at risk from move to clean energy, Vikshit Bharat blueprint, right time wrong fix, miscellaneous news and questions தான் பார்க்க போகிறோம். இது நேற்று கொடுத்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டடி படியில் பாஸ்ட் 5 மந்த்ஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸின் அவைலபிளாக இருக்குது. அதோட காஸ்ட் வந்து 99 rupees தான். இதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு எது மெசேஜ் ஆர் கால் பண்ணி கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல், ரிமைண்டர் ஆஃப் தி ஃப்ளாஸ் இன் இந்தியாஸ் அர்பனைசேஷன் பாலிசிஸ். ஸோ அர்பனைசேஷன் பாலிசிஸில் வந்து என்னென்ன ஃப்ளாஸ் இருந்திருக்கு அதை மறுபடியும் வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதான் வந்து இந்த ஆர்டிக்கல். என்ன ஃப்ளாஸ் அப்படிங்கிறத நம்ம பாயிண்ட் பை பாயிண்ட் பார்க்கலாம். 1990s வந்து இந்த அர்பன் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரைவேட் ஃபண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. The push to attract private capital since the 1990s followed by the urban reforms under the United Progressive Alliance 1 regime, the Smart City Mission, and now this report continues to plague India's policy paradigm in the urban sector. ஸோ அர்பன் செக்டர் பொறுத்தவரை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது அதிகமாக நடக்கணும். அப்போ தான் வந்து ரெவன்யூவும் அதிகமாக வரும். ஸோ இந்த ரெவன்யூ அதிகமாக வரத்துக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெட்டராக டெவலப் ஆகிறதுக்கு என்னென்னா, அப்பார்ட் ஃப்ரம் தி கவர்மெண்ட் ப்ரைவேட்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதா வந்து இந்த ஆர்டிக்கலுடைய கோர் பாயிண்ட்டாக இருக்குது. பட் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிக அளவு இருக்கா அர்பன் ஃபினான்ஸில் அப்படின்னு பார்த்தா வந்து கிடையாது, ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. அதுதான் வந்து இங்கே டேட்டா பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அர்பன் ரிஃபார்ம்ஸ் வந்து 3 டிகேட்ஸ்க்கு அப்புறமே கூட ப்ரீடாமினண்ட்டாக அர்பன் ஃபினான்சிங் யார் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ த ஃபினான்சஸ் நீடட் டு ஃபண்ட் அர்பன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் 48% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், 24% ஃப்ரம் தி ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் 15% வந்து சிட்டி கவர்மெண்ட். பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 3% மட்டும்தான் கான்ட்ரிபியூஷன் இருக்குது. அண்ட் கமர்ஷியல் டெப்ட் 2%. இதுலேருந்து தெரியுது மோஸ்ட் ஆஃப் த ஃபண்டிங் வந்து கவர்மெண்ட் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது சென்ட்ரல், ஸ்டேட் அண்ட் தென் சிட்டி கவர்மெண்ட் இருக்குது. பட் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் இல்லை, கிட்டத்தட்ட அரௌண்ட் 80% கிட்ட 80 to 90% கவர்மெண்ட் தான் ஃபண்டிங் கொடுத்துட்ருக்காங்க. பட் இந்த அர்பன் ரிஃபார்ம்ஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம ப்ரைவேட் கேபிட்டலை அட்ராக்ட் பண்ணணும் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஸ்டில் நவ் அது வந்து நடக்கலை, ரொம்பவே கம்மியான பர்சன்டேஜில் தான் நடந்துகிட்ருக்கு. In the last few years, various reports have estimated a huge demand for funding urban infrastructure. ஸோ லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஃபண்டிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே டிமாண்ட் அதிகமாக ஆகிருக்கு. இஷர் ஜட்ஜ் அலுவாலியா ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பை 2030 கிட்டத்தட்ட 39.2 lakh crore வந்து தேவைப்படும் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கு. அந்த மெக்கன்சி ரிப்போர்ட்லேயே அர்பனைசேஷன் பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரௌண்ட் $1.2 trillion ஆர் 90 lakh crores வந்து தேவைப்படும் ஃபார் டெவலப்பிங் தி அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அண்ட் வேர்ல்ட் பேங்க் எஸ்டிமேட்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். வேர்ல்ட் பேங்க் estimates that nearly $840 billion would be needed for investment in the urban India to meet the growing demands of the population and 55 billion would be required annually. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் பாப்புலேஷனுக்கு அந்த அவங்களோட நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறது கிட்டத்தட்ட $840 billion கிட்ட ஆகும். வருஷத்துக்கு அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக பார்த்தோன்னா $55 billion கிட்ட தேவைப்படுது. ஆல்ரெடி நம்ம கவர்மெண்ட்டில் என்னென்ன மிஷின்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் சிட்டி மிஷின் இருக்குது, அட்டல் மிஷன் ஃபார் ரெஜுவனேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அம்ருத் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அம்ருத் மிஷன் கீழே நிறைய சிட்டிஸை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த சிட்டிஸை டெவலப் பண்ணிகிட்ருப்பாங்க. அண்ட் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க சிட்டிஸை டெவலப் பண்ணுறதுக்கு. ஆனால் இதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 lakh crore தாண்டி போகவே இல்லை. அதுவும் 5 வருஷ பீரியடுக்கு இது ரொம்பவே கம்மியான அமௌண்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ $55 billion பெர் ஆனம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, அண்ட் தென் இந்த அமௌண்ட் எங்கே இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் அதிகமாக தான் இருந்துகிட்ருக்கு, போதிய அளவு அந்த ஃபண்டிங் இருக்கிறது இல்லை. This report already points out that nearly 85% of the government revenue is from the cities. ஸோ கவர்மெண்ட்டுடைய ரெவன்யூ 85% வந்து சிட்டிஸ்லேருந்து தான் வருது. அப்படி இவ்வளோ 85% வரக்கூடிய இடங்களுக்கு நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும், அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு அதிகமாக இருக்கணும் இல்லையா, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. In the National Task Force that reviewed the 74th Constitutional Amendment chaired by K.C. Sivaramakrishnan, many suggestions were made such as empowering the people, transferring subjects to the city government, suggesting that 10% of the income tax collected from the cities to be given back to them. இந்த மாதிரி சிட்டி கவர்மெண்ட்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு
ஒரு ரிவ்யூ கமிஷன் வந்து கொண்டிருக்காங்க. 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டில் நேஷனல் டாஸ்க் ஃபோர்ஸ் சேர்டு பை கேசி சிவராமகிருஷ்ணன். இந்த பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட். பிகாஸ் என்ன ரெக்கமெண்டேஷன் நம்ம எழுதுகிறப்போ யார் கொடுத்தாங்க, யார் வந்து அதோட சேர் பர்சனாக இருந்தாங்கன்னு மென்ஷன் பண்ணால் பெட்டராக இருக்கும். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய சஜஷன் வந்து கொடுத்தாங்க. முக்கியமாக சிட்டியில் இருக்கக்கூடிய பீப்புளை எம்பவர் பண்ணுறது அண்டு நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து சிட்டி கவர்மெண்ட்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ ஒரு சில விஷயங்களுக்கு வந்து அவங்க ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அட்டானமி வந்து கொடுக்கணும். நம்ம நேற்று கூட பார்த்துருந்தாலே அட்டானமி வந்து பஞ்சாயத்து ராஜில் ரொம்ப கம்மியாக இருக்குது, அவங்களுக்கு அதிகமாக கொடுக்கணுன்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். அப்புறம் நம்ம ரெவன்யூ வந்து அரௌண்ட் 85% கவர்மெண்ட் ரெவன்யூ சிட்டிஸ்லேருந்து தான் வருதுன்னு சொல்கிறாங்க. அப்படி வரக்கூடிய ரெவன்யூவில் 10% நம்ம மறுபடியும் அவங்களுக்கு திருப்பி கொடுத்துடணும். அந்த 10% வந்து எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கு அவங்க பயன்படுத்தலாம். அப்படி இருந்தால் சிட்டியினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் லிங்க்டு டு அர்பன் கவர்னன்ஸ். ஜஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, அதை ப்ராப்பராக நிர்வகிக்கணும். ஸோ அந்த கவர்னன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக இருக்குது. ரெகுலர் எலெக்ஷன்ஸ் நடக்கணும், அண்ட் தென் நிறைய எம்பவர்மெண்ட் ஏற்படுத்தணும் த்ரூ 3 Fs. என்னென்னதுன்னா ஃபினான்சஸ், ஃபங்க்ஷன் அண்ட் ஃபங்க்ஷனரிஸ். இது மூணும் வந்து எம்பவர் ஆனால் மட்டும்தான் சிட்டி டெவலப்மெண்ட் பெட்டராக இருக்கும். சிட்டியினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு பெட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கொண்டு வரணும். முக்கியமாக and as an example, state level management of urban water and sewageries functionaries may be developed in a time bound manner. ஸோ ஒன்றா சேர்ந்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் நம்ம ஒரு லாங் டேர்ம் கோல் இருக்க மாதிரி மேனேஜ்மெண்ட் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷிம்லாவில் வந்து த ஷிம்லா வாட்டர் ஸ்டோரி இஸ் அன் எக்ஸாம்பிள். ஷிம்லா வாட்டர் ஒர்க்ஸ் வாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு சிங்கிள் யூட்டிலிட்டி. 2016-17 ஷிம்லானுடைய வாட்டர் ஒர்க்ஸை சிங்கிள் யூட்டிலிட்டியாக வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணாங்க. என்ன பேர்லன்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் ஷிம்லா வாட்டர் சப்ளை அண்ட் சீவேஜ் சர்க்கிள் அப்படிங்கிறத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. இது யாருக்கு கீழே ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஷிம்லானுடைய முனிசிபல் கார்பரேஷன் கீழே தான் ஒர்க் ஆச்சு. இதை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு நிறையா பேங்க்ஸில் வந்து சாஃப்ட் லோனும் கொடுத்து உதவி பண்ணியிருந்தாங்க. அண்டு அது வந்து முனிசிபல் கார்பரேஷன், அதாவது கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோல் கீழே தான் இது ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் 2017-18 பார்த்தீங்க அப்படின்னா இந்த GSWSSC என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கம்பெனியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருச்சு. அண்ட் அதனுடைய நேமையும் என்னென்னு மாற்றிட்டாங்கன்னா ஷிம்லா ஜல் பிரபந்தன் நிகாம் லிமிடெட் நவ் ரன் அண்டர் அ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பட் அவுட் சைட் தி ஆம்பிட் ஆஃப் முனிசிபாலிட்டி. இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து முனிசிபாலிட்டி கீழே வந்து கிடையாது. இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறப்ப இட் வாஸ் அண்டர் தி ஷிம்லா முனிசிபல் கார்பரேஷன். பட் 2017-18 என்னென்னா அது ஒரு கம்பெனியை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கீழே தான் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இட் இஸ் அவுட் சைட் தி ஆம்பிட் ஆஃப் முனிசிபாலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சச் மெஷினேஷன்ஸ் ஷால் நாட் சர்வ் தி பர்பஸ் அண்ட் வில் பி பெரிலஸ் டு தி என்டையர் பர்பஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் இன் இந்தியா. இந்த மாதிரி நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடியது. ஸோ கவர்மெண்ட்டு கீழே வந்து இப்போ கம்ப்ளீட்டாக ப்ரைவேட்டாக மாறிடுச்சு. அப்படி இருக்கக்கூடாது. இப்படி ஃபர்தர் நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா ரொம்பவே மோசமான விஷயமாக போயிடும், நம்மளுடைய பர்பஸை அச்சீவ் பண்ண மாதிரி இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பாலிசி பேரலைசிஸ் ஃப்ரம் தி டாப் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இனிஷியலாகவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை பொறுத்தவரையும் ப்ரைவேட் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது அதிகமாக இருக்கணும். பட் அது கம்ப்ளீட்டாக ப்ரைவேட் அப்படின்னு போயிடாமல் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஒரு செக் இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் தென் ஜுடிஷியரி இவங்களுக்கெல்லாம் செக் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஒருத்தர் தப்பு பண்ணால் இன்னொருத்தவங்க வந்து கேட்பாங்க. இப்போது ஏதாவது ஒரு லெஜிஸ்லேஷன் கொண்டு வராங்க பார்லிமெண்ட்டில் அப்படின்னா இன்கேஸ் அது ப்ராப்பராக இல்லை, ஏதாவது ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஜுடிஷியல் ரிவ்யூக்கு கீழே வந்து கோர்ட் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கணும் அண்ட் ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறத அந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், இட்ஸ் டைம் ஃபார் இந்தியாஸ் யூனிவர்சிட்டிஸ் டு ஜாயின் தி வேர்ல்டு. நம்ம இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் வந்து ரொம்பவே பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் பட் ஸ்டில் அதில் ஒரு சில ஃப்ளாஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் வந்து வேர்ல்டு லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் வந்து இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம், அவங்களுடைய பிரான்ச் வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ ஃபாரின் யூனிவர்சிட்டிஸை வந்து இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணால் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. லைக் இப்போ நம்ம ஐஐடி கரக்பூர் இருக்கு இல்லையா, அது வந்து மலேசியாவில் ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. நம்ம இந்தியன் யூனிவர்சிட்டிஸ்னுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் ஓவரால் குளோபல் லெவலில் இருக்கணும் அப்படின்னு இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். One of the priority areas in education during India's G20 presidency is strengthening research and promoting innovation through richer collaboration. நம்ம G20 presidency கீழே ஏகப்பட்ட டாபிக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஒன் அமாங் தி ப்ரையாரிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா R&Dயை நம்ம டெவலப் பண்ணணும், இனோவேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக இருக்குது. இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டமை நம்ம பர்டிகுலராக பார்க்கலாம். இந்தியாவை பொறுத்தவரையும் இந்தியா இஸ் பீயிங் மெயின்லி as an exporter of students and talent in many scientific field.
எதனால் நம்ம இந்தியா as எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒரு டேட்டா பாயிண்டில் பார்த்துருப்போம். இங்கேருந்து போய் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து யூஎஸில் போய் படிக்கிறாங்க. யூஎஸ் அண்ட் யூகே ஃபாரின் கண்ட்ரீஸில் படிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எஜுகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒர்க் ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணிடுறாங்க. மறுபடியும் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகிறது இல்லை. இட் ஷோஸ் தி பிரெயின் ட்ரெயின். இங்கேருந்து போகக்கூடிய டேலண்ட் அங்கேயே வந்து இருந்துடுறாங்க. அங்கே தான் டேக்ஸ் பேயராக இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இங்கே அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. There is a growing interest abroad in linking with Indian universities and research institutes, not only because of the untapped talent, but also due to disengagement from China by some Western countries. அப்ராட்லேயும் பார்த்தீங்க என்னென்னா, நிறைய இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் கூட லிங்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. பிகாஸ் சைனா கூட வந்து ஏகப்பட்ட இஷ்யூஸ் போயிட்டுருக்கு ஆஃப்டர் தி ரஷ்யா உக்ரைன் வார். அதனால் என்ன, சைனா கூட டிஸ்என்கேஜ்மெண்ட் ஆக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் கூட நம்ம டைப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அப்ராட் யூனிவர்சிட்டிஸும் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்ருக்காங்க. அன்னோன் காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம். நம்ம இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸானது அப்படின்னு நமக்கே தெரியும். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்தியா இஸ் நாட் ஓன்லி த வேர்ல்ட்ஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் அகாடமிக் சிஸ்டம், பட் ஆல்சோ ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் அண்ட் லிட்டில் அண்டர்ஸ்டாண்ட் அகாடமிக் என்வரான்மெண்ட்ஸ். நம்ம வந்து வேர்ல்டு லெவலில் பார்த்திங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் அகாடமிக் சிஸ்டமாக இருக்குது. ஆனால் வேர்ல்டுடைய மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் அண்ட் லிட்டில் அண்டர்ஸ்டுட் அகாடமிக் என்வரான்மெண்ட்டும் இங்கே தான் நிலவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் ஹையர் எஜுகேஷன் செக்டர் இஸ் ஃப்ராக்மெண்டட். நம்மளுடைய ஹையர் எஜுகேஷன் செக்டர் ரொம்பவே ஃப்ராக்மெண்டடாக இருக்குது. அண்ட் தென் இன்ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஸோ டைட் சப்ஜெக்ட் பவுண்டரிஸ், இந்த சப்ஜெக்ட் படித்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அன்ஈவன் குவாலிட்டி. இப்போது ஐஐடிஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். அண்ட் தென் நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் எங்கேயா சின்ன சின்ன ஊரில் இருக்கிறது வந்து வித்தியாசமாக இருக்கும். பிகாஸ் அங்கே ப்ராப்பர் ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அன்ஈவன்னஸ் இஸ் ஸ்டில் தேர் இன் தி ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த மாதிரி தான் வந்து நம்ம இந்தியாவுடைய எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இருக்குது. NIRF இருக்கிற நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க். அவங்க ஒவ்வொரு வருஷமும் அந்த ரேங்கிங் வந்து கொடுப்பாங்க. அப்படி ரேங்கிங் வந்து எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த இன்ஸ்டியூஷனுக்கு இடையில் ஒரு காம்படிஷன் இருக்கணும். அப்போ தான் வந்து யார் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அதுக்காகவாது ஃபெசிலிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் NIRF ரேங்கிங் கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் இந்தியாஸ் குளோபல் ரேங்கிங் இன் சயின்டிஃபிக் பப்ளிகேஷன் இம்ப்ரூவ் ஃப்ரம் 7th பொசிஷன் டு 3rd பொசிஷன். ஸோ 2010 வந்து நம்ம 7th பொசிஷனில் வந்து அந்த சயின்டிஃபிக் பப்ளிகேஷன்ஸ் பொறுத்த வரையும். அண்ட் 2020 நம்ம 3rd பொசிஷனுக்கு போயிட்டோம். 7th 3rd பொசிஷன் வித்தின் 10 years நம்ம போயிருக்கோம். அண்ட் இந்தியாவிலேருந்து PhDs வாங்கக்கூடியவங்களோட எண்ணிக்கையுமே அதிகமாக தான் ஆகிட்டுருக்கு. PhD வாங்குறதுல இந்தியாவுடைய ரேங்க் 3rd இருக்குது. அண்ட் தென் குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸை பொறுத்தவரையிலும் கூட நம்ம 40th பிளேஸ்க்கு வந்துட்டோம். அது வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம டாப் 50க்குள்ளே இந்தியா வந்துட்டோம் இன்னோவேஷன் இண்டெக்ஸில். இது வந்து மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஸ்டில் இந்தியன் யூனிவர்சிட்டிஸில் நிறைய லேகிங் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் ஹாவ் நாட் ஸ்கோர்டு வெல் இன் தி குளோபல் ரேங்கிங்ஸ். த ஹையஸ்ட் ஸ்கோரிங் இந்தியன் இன்ஸ்டியூஷன் இன் தி 2023 டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் ரேங்கிங் இஸ் தி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் இன் தி 251 to 300 ரேஞ்ச். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் இருக்குது இல்லையா, அதனுடைய ரேங்கிங் வந்து கிட்டத்தட்ட 251 300 ரேஞ்சில் தான் இருக்குது. ஒரு டாப் 50 ஆர் டாப் 100 கூட இல்லை, டாப் 200 இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். 251 300 தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் தெரிஞ்ச இந்த டாப் இன்ஸ்டியூஷன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து பெரிய அளவில் இந்த குளோபல் லெவலில் ரீச் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக IITs and IIMs. The recent announcement that IIT Kharagpur will establish a branch campus in Malaysia will help. நம்ம இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் வந்து எதனால் அந்த ரேங்கிங் லெவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப சின்னதாக ஸ்பெஷலைஸ்டு ஸ்கூல்ஸாக இருக்குது, ஒரு காம்ப்ரிஹென்சிவ் யூனிவர்சிட்டியாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்தியன் யூனிவர்சிட்டிஸோட பிரான்ச் வெளிநாடுகளில் போய் இருந்தால் அந்த குளோபல் ரேங்கிங்கில் நம்ம முன்னாடி வரலாம். அப்படி இல்லைன்னா வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். பட் தேர் குவாலிட்டி இஸ் மச் பெட்டர் தென் தேர் ரேங்கிங் ஸ்கோர்ஸ். ஆனால் நம்ம யூனிவர்சிட்டிஸ் வந்து ரொம்ப குவாலிட்டியில் ரொம்பவே பெட்டராக இருக்குது. IITஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனுங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் ஜஸ்ட் ஒரு யூனிவர்சிட்டி சின்னதாக இருக்குது, ஸ்பெஷலைஸ்டு ஸ்கூல் தான் இருக்குதுங்க காரணத்தினால மட்டும் ரேங்கிங்கில் பின்னாடி வந்துடக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கணும்னா, இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டியூஷன்ஸை நம்ம குளோபல் லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், பிரான்ச் கேம்பஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இன் கம்பேரிசன் சைனா ஓவர் டிகேட்ஸ் ஹவ் இன்வெஸ்டட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ். ஸோ சைனாவை கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா, சைனா வந்து ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸில் அதிகம் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவங்க வந்து ரேங்கிங்கில் மோஸ்ட்லி டாப்பில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் யூனிவர்சிட்டிஸ் வந்து மோஸ்ட்லி ஃபண்டிங் கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் ப்ராஃபிட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வந்து ஃபிலாந்த்ரோபிக்கலி மைண்டட் இந்தியன்ஸ், அவங்க தான் வந்து ஃபண்டிங் கொடுத்துட்ருக்காங்க. அந்த எலைட் செக்டர் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, தேர் எக்ஸ்பேண்டிங் நம்ம இந்தியன் எஜுகேஷனை வந்து வேர்ல்டு லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் நம்ம இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மோஸ்ட்லி நம்மளுடைய லாங்குவேஜ் ஆஃப்
எஜுகேஷன் வந்து இங்கிலீஷில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷனை நம்ம வெளிநாடுகள் எஸ்டாப்ளிஷ் பண்ணதில் பெரிய அளவு கஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு இருக்காது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்தியாஸ் மோர் தென் 100 research laboratories in diverse areas sponsored by the Council of Scientists CSIR and other central government agencies. ஸோ நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரிசர்ச் லெபார்ட்ரிஸ் இருக்குது, நம்மளால் கண்டிப்பாக எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Exercising leadership. The internationalization initiatives outlined in the NEP is an important start. இப்போ நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண முடிவு பண்ணிட்டோம், அதுக்கான இம்பார்ட்டன்ட் ஸ்டார்டிங்கிறது நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் நம்ம ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்போம். இன்டர்நேஷ்னலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறது அதான் வந்து இதை குறிக்குது. இதில் 2 இன்ட்ரெஸ்டிங் இனிஷியேட்டிவ் சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஒரு இனிஷியேட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த G20 பிரசிடென்சியில் வந்து நம்ம எல்லாருக்கிட்டையும் வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இந்த மாதிரி இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் வந்து பெரிய லெவலில் பிரான்ச் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த அகாடமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்கும் தெரிவிக்கணும், அவேர்னஸ் ஏற்படுத்துகிற மாதிரி கிட்டத்தட்ட. அண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து நம்ம ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் ப்ரொவைட் பண்ணணும். அனதர் இஸ் தி கிரியேஷன் ஆஃப் ப்ரெஸ்டீஜியஸ் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம். இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறப்பையும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். அண்ட் தென் நிறைய ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் கூட வந்து கனெக்ஷன் இருக்கும். இந்த 2 தான் வந்து இன்ட்ரெஸ்டிங் இனிஷியேட்டிவ்ஸாக இருக்கும் நம்மளுடைய இந்தியன் இன்ஸ்டியூஷன்ஸை குளோபல் லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் ரிசர்ச்சர்ஸ் அண்ட் அகாடமிக்ஸ் ஆல்சோ நீட் டு இன்வால்வ் தெம்செல்ஸ் இன் குளோபல் சயின்டிஃபிக் கம்யூனிட்டி. இப்போ குளோபல் சயின்டிஃபிக் கம்யூனிட்டியில் ஏதாவது மீட்டிங் வைக்கிறாங்க இன்டர்நேஷனல் லெவலில் அப்படிங்கிற பட்சத்துலையும் நம்ம இந்தியன் சயின்டிஸ்ட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் போய் அதில் கலந்துக்கிறது மூலியமாக we can establish the Indian institutions in a global level. ஸோ ஓவரால் இந்த ஆர்டிக்கலுடைய கோர் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் இன்ஸ்டியூஷன்ஸை குளோபல் லெவலில் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதுதான். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், எக்கனாமி அட் ரிஸ்க் ஃப்ரம் மூவ் டு க்ளீன் எனர்ஜி. இந்த ஆர்டிக்கல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம க்ளீன் எனர்ஜிக்கு வந்து ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னா ஏகப்பட்ட அமௌண்ட் வந்து தேவைப்படும். நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, இந்த நெட் ஜீரோ டார்கெட் 2070 வச்சுருக்கோம். அண்ட் தென் இவ்வளோ டார்கெட்ஸ் இருக்கிற பட்சத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அமௌண்ட் அப்படிங்கிறது தேவை. ஸோ டெவலப்பிங் நேஷன்ஸ் கிட்ட வந்து பெரிய அளவு பணம் கிடையாது, பட் டெவலப்டு நேஷன்ஸ் தான் வந்து கொஞ்சமாவது கொடுத்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இப்போது இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, க்ளீன் எனர்ஜிக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறோம், ஷிஃப்ட் ஆகிறோம் அப்படின்னா நிறைய நமக்கு ஃபினான்ஷியல் அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குளோபல் என்விரான்மெண்டல் சேஞ்ச் ஜேர்னல் பப்ளிஷ் ஆகியிருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய சயின்டிஸ்ட் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் வந்துட்டு என்விரான்மெண்டல் இஷ்யூஸை பற்றி தான் வந்து ரீசர்ச் பண்ணுறாங்க. அண்ட் தென் கிளைமேட் சேஞ்ச் மிட்டிகேஷன் அடாப்ஷன் ஒரு சயின்டிஃபிக் பெர்ஸ்பெக்டிவ்லே பண்ணுறாங்க. அதுக்கான ஃபினான்ஸ் வந்து எவ்வளோ ஆகும், அதை நம்மளால் கொண்டு வர முடியுமா, இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத யாரும் பெரிய அளவு ரிசர்ச் பண்ணுறதில்ல. பிகாஸ் ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லையா. இப்போ நம்ம வந்து சொல்லலாம், இந்த ஐடியா வந்து நம்ம கொண்டு வரோம், இவ்வளோ பில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். பட் அந்த ஐடியாவை நம்ம ஒரு சப்ஜெக்டை ஒரு ப்ராடக்டாக மாற்றுறதுக்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அதை பற்றின ரீசர்ச் வந்து பெரிய அளவில் யாரும் பண்ணுறதில்ல. அதான் இந்த பாயிண்ட்டை சொல்லியிருப்பாங்க. Only 4 of the 10 major financial institutions surveyed collect information on environmental, social and governance risk, and these firms do not systematically incorporate the data into financial planning. சில கொஞ்சம் பேர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபினான்ஷியல் பிளானிங் வரைக்கும் போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம இந்த சோலார் எனர்ஜிங்க கொண்டு வரணும், அண்ட் தென் மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும், வி ஆர் ஜஸ்ட் ஹேவிங் ஐடியாஸ், பட் அதுக்கான ஃபினான்ஷியல் பிளானிங் ரொம்பவே லேகிங்காக இருக்குது. ஸோ ஆர்பிஐ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக க்ரீன் பாண்ட்ஸ் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ண போகிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஆர்பிஐ இஸ் எக்ஸ்பெக்டட் to launch its first ever. So India is expected to launch its first ever sovereign green bonds auction later this week, with the Reserve Bank of India expected to launch 5 and 10-year green bonds worth $40 billion. இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய ரினியூவபிள் எனர்ஜிஸ் ஆர் க்ரீன் எனர்ஜி செக்டருக்கு நம்ம செலவு பண்ணக்கூடிய பணத்தை என்ன கொண்டு வர போகிறாங்கன்னா க்ரீன் பாண்ட்ஸ் மூலியமாக அவங்க கலெக்ட் பண்ண போகிறாங்க. நம்மளே வந்து அந்த பாயிண்டில் பார்த்துருப்போம், ஏற்கனவே அந்த ஒரு ஆர்டிக்கலில் பார்த்துருப்போம். என்னென்னா க்ரீன் பாண்ட்ஸ் மூலியமாக வந்து எவ்வளோ பணம் ஆர்பிஐக்கு வருதோ அதில் மோஸ்ட் ஆஃப் த அமௌண்ட் வந்து க்ரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கும் அந்த க்ரீன் எனர்ஜி வந்து நம்ம கொண்டு வரத்துக்கும் தான் அந்த பணத்தை வந்து பயன்படுத்த போகிறதா சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்தியாஸ் பிரசிடென்சி ஆஃப் தி G20 ஆல்சோ மீன்ஸ் அ ஃபோக்கஸ் ஆன் தி எனர்ஜி டிரான்சிஷன் அண்ட் மொபைலைசிங் சஸ்டைனபிள் ஃபினான்ஸ். ஸோ இந்த ஹை கார்பன் இண்டஸ்ட்ரீஸ் லைக் நம்ம கோல் இண்டஸ்ட்ரி அண்ட் தென் அதுக்கு தான் வந்து நம்ம அதிகமான டெப்ட் கொடுத்துருக்கோம். So high carbon industries, power generation, chemicals, iron and steel account for 10% of outstanding debt to Indian financial institutions. ஸோ நிறைய பணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபோசில் எனர்ஜிக்கு தான் வந்து செலவு பண்ணிகிட்ருக்கோம். பெரிய அளவில் வந்து நம்ம அமௌண்ட் வந்து கொடுக்குறதில்ல. ஒன்லி 17.5% ஆஃப் த பேங்க் லெண்டிங் தான் வந்து பியூர் ப்ளே ரினியூவபிள்ஸ்க்கு போய் சேருது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் பற்றின ஒரு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கணும். இந்த பாயிண்டில் பாருங்கள், coal currently accounts for 44% of India's primary energy sources. நம்ம இந்தியாவை பொறுத்தவரையிலையும்
ப்ரைமரி எனர்ஜி சோர்ஸ் கோல்லேருந்து பார்த்தீங்கன்னா 44% வருது அண்ட் 70% ஆஃப் இட்ஸ் பவர் ஜென்ரேஷன். The country's coal-fired power plants have an average age of about 13 years. கோல்-ஃபயர்டு பவர் பிளான்ட்ஸ்னுடைய ஒரு ஆவரேஜ் ஏஜ் வந்து 13 இயர்ஸ் இருக்குது. அண்ட் இந்தியாஸ் ப்ரப்போஸ் 91,000 மெகாவாட் ஆஃப் நியூ ப்ரப்போஸ்டு கோல் கெப்பாசிட்டி இந்த ஒர்க்ஸ். ஸோ 91,000 மெகாவாட் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். நம்ம வந்து 2070 நெட் ஜீரோ டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா இப்போலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் முடியும். பட் ஸ்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வி ஹவ் ஃபர்தர் ப்ரப்போஸ்ட் 91,000 மெகாவாட் வந்து கோல் கெப்பாசிட்டிலேருந்து தான் அது வரப்போகுது அப்படின்னு. According to the draft National Electricity Plan 2022, coal share in the electricity generation mix will decrease to 50% by 2030 and compared to the current contribution of 70%. இப்போ 70% பவர் ஜென்ரேஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணது இல்லையா, அது வந்து 50% வந்து 2030 குறையும் அப்படின்னு அந்த டிராஃப்டில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் நீங்கள் ஓவராலாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து பெரிய அளவில் இல்லை when it comes to எனர்ஜி சப்போர்ட் அப்படின்னு பார்க்குறப்போ வந்து ஃபினான்ஷியல் பிளானிங் இல்லை. மோஸ்ட்லி எல்லாம் ஐடியா லெவல் அண்ட் தென் டார்கெட்ஸ் லெவலில் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்டு ஃபினான்ஷியல் பிளானிங் எதனால் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய நிறைய டிபெண்டன்ஸ் வந்து கோலில் தான் இருக்குது. அதுலேருந்து 70% அது பவர் ஜென்ரேஷன் வருது. ரினியூவபிளுக்கு ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம அதுக்கான லெண்டிங்கை அதிகப்படுத்தணும். ஒன்லி 17.5% ஆஃப் பேங்க் லெண்டிங் தான் பியூர் ப்ளே ரினியூவபிள்ஸ்க்கு போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் விக்ஷித் பாரத் ப்ளூ பிரிண்ட். நம்ம வந்து ஆல்ரெடி அர்பனைசேஷன் பற்றி ஒரு டாபிக் இன்றைக்கி ஃபஸ்ட்லேயே பார்த்துட்டோம். இப்போது அர்பனைசேஷனில் சிட்டிஸ் மட்டும் தான் டெவலப் ஆகணும் அப்படின்னு இல்லாமல் அந்த சிட்டிஸில் இருக்கக்கூடிய பிளாக் லெவல்லையும் வந்து டெவலப்மெண்ட் பெட்டராக இருக்கணும். ஏன்னா லாஸ்ட் அந்த கிராஸ் ரூட் லெவல்லேருந்து நம்ம எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரோமோ அப்படி தான் வந்து அந்த சிட்டினுடைய டெவலப்மெண்ட் நம்ம ஓவரால் பார்க்க முடியும். ஸோ இந்த ஆர்டிக்கல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிளாக் டெவலப்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரி லைஸ் அண்ட் ஆதிவாசி ஹேம்லெட் இன் தி சுல்தான் பத்தேரி பிளாக் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் வயநாடு இன் கேரளா. இந்த சுல்தான் பத்தேரி அப்படிங்கிற அந்த பிளாக்கை பற்றி தான் முக்கியமாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் என்ன அப்படின்னு. சுல்தான் பத்தேரி இஸ் ஒன் ஆஃப் தி பிளாக் செலக்டட் பை தி ஸ்டேட் ஆஃப் கேரளா டு இம்ப்ரூவ் தி கவர்மெண்ட் சர்வீஸ் டெலிவரி அண்ட் தி ஆஸ்பிரேஷனல் பிளாக்ஸ் ப்ரோக்ராம். இந்த பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட். பிகாஸ் கேரளா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சுல்தான் பத்தேரிங்கிற பிளாக்கை வந்து ஆஸ்பிரேஷனல் பிளாக் ப்ரோக்ராம்க்கு கீழே வந்து டெவலப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. January 7 வந்து இந்த செகண்ட் நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் சீஃப் செக்ரட்டரிஸ் நடந்துச்சு. அதில் ஆஸ்பிரேஷனல் பிளாக் ப்ரோக்ராமை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதனுடைய மெயின் ஃபோக்கஸ் என்னென்னா நிறைய விஷயங்களை வந்து பிளாக் லெவலில் நம்ம டெவலப் பண்ணணும். ஸோ த ஏபிபி இஸ் பில்ட் ஆன் நோட்வர்தி சக்ஸஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் ஃப்ளாக்ஷிப் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம். இந்த ஏபிபியை எப்படி கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம்னு ஆல்ரெடி 2018 வந்து கொண்டு வந்தாங்க. எதுக்குன்னா ஒரு குறிப்பிட்ட சிட்டிஸை வந்து அவங்க தேர்ந்தெடுத்து அதை டெவலப் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி ஏடிபி வந்து சக்ஸஸை வச்சு தான் ஆஸ்பிரேஷனல் பிளாக் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ an interministerial committee in the consultation with the states are identify 500 blocks. கிட்டத்தட்ட 28 ஸ்டேட்டு அண்ட் தென் 4 யூனியன் டெரிட்டரிஸ்லேருந்து 500 பிளாக் வந்து தேர்ந்தெடுத்துருக்காங்க. அண்ட் அந்த 500 பிளாக்ஸுமே வந்து முக்கியமான ஃபோக்கஸ் 15 கீ சோஷியோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸை வச்சு தான் வந்து அவங்க டெவலப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேஎஸ்ஐஸ் கீ சோஷியோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ரெகுலராக மானிட்டரும் பண்ணுவாங்க. The KSIs will be tracked on a real-time basis and periodic rankings will be released across the thematic areas. ஸோ ரியல் டைமில் மானிட்டர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எந்த பிளாக் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர்ஸையும் கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்போ தான் வந்து ஒரு காம்படிஷன் பேசிஸில் பிளாக்ஸ் டெவலப் பண்ணுவாங்க இல்லையா, அந்த காரணத்தினால. அண்ட் தென் இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டாப் டவுன் அப்ரோச்சே இருக்கக்கூடாது. அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. என்னென்னா as an administrative and monitoring unit, the block ensures that one size fits all approach is not applied to every part of the country. ஸோ பிளாக் லெவலில் நம்ம வந்து இந்த பிளாக் ப்ரோக்ராம் வந்து கொண்டு வரோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ப்ரோக்ராம் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேவைகள் வந்து இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் நம்ம பாட்டம் அப் அப்ரோச் தான் வந்து பெட்டராக இருக்கும். டாப் டவுன் அப்ரோச் கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. And ADP has shown that if the development is taken as a Jan Andolan and progress of a district is constantly monitored, success would follow. இந்த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஜன் அந்தோலன் ப்ரோக்ராம் மாறிச்சுன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக அந்த டெவலப்மெண்ட் இருக்கும். மக்களுடைய இன்வால்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வரோம் அப்படின்னா. ஸோ அதை இங்கே சொல்லியிருப்பாங்க. அது ஒரு சில சக்ஸஸ் டிஸ்ட்ரிக்டை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்காக என்னென்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் பஷ்சிமி சிங்மப் டிஸ்ட்ரிக்ட் இன் ஜார்க்கண்ட். ஸோ ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு மோசமான நிலைமையில் இருந்துச்சு. ஒரு லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் அஃபெக்டட் ஏரியாவாக இருந்துச்சு. அந்த ரீஜனில் வந்து ப்ரெக்னென்ட் விமனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குது. 39% இருந்தது 91% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு வித்தின் அ ஸ்பேன் ஆஃப் 3 to 4 years.
இது என்னென்னா ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் கீழே இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் செகண்ட், ஜம்மு அண்ட் காஷ்மீரில் குப்வாரா அப்படிங்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா செகண்டரி ஸ்கூல்ஸ் வித் ஃபங்க்ஷன் எலக்ட்ரிசிட்டி வந்து லெஸ் தென் 50% இருந்துச்சு. பட் இப்போ அது மோர் தென் 95% மாறி இருக்கு. அண்ட் ஒடிசாவில் தேன்கானல் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் லெஸ் தென் 50% ஆஃப் த சில்ட்ரன் தான் வந்து இம்யூனைஸ்டாக இருந்தாங்க 2018 வரைக்கும். பட் இப்போ 90% இம்யூனைசேஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வந்து இந்த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராமில் நம்ம பார்க்கலாம். இதை பேஸ் பண்ணி தான் ஆஸ்பிரேஷனல் பிளாக் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத நம்ம கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே தான் இந்த சுல்தான் பத்தேரி பிளாக்கை டெவலப் பண்ண போகிறதா கேரளா ஸ்டேட் கவர்மெண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 112 ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்டில் 95% வந்து பெட்டராக ஒரு சிக்னிஃபிகண்ட் ப்ராக்ரஸ் கொண்டு வந்திருக்கதை நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டரும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் the APP aims to address the inequalities by improving governance and last mile service at the block level. இப்போது நம்ம பிளாக் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் ரூட் லெவல்லேருந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொஞ்சமாக கொண்டு வரணும், இன்இக்வாலிட்டிலாம் வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறத வந்து ஏபிபியினுடைய முக்கியமான எய்மாக இருக்குது. Under the leadership of district administration, the officers at the block level will improve critical last mile service delivery. They will focus on improving the infrastructure at the block level to aid social welfare development. ஸோ அகெயின் திரும்ப அதை தான் சொல்கிறாங்க, பிளாக் லெவலில் கிராஸ் ரூட் லெவல்லேருந்து நம்மளுடைய டெவலப்மெண்ட்டை கொண்டு வரும், ஜஸ்ட் இந்த சிட்டிஸில் மட்டும் கொண்டு வரக்கூடாது. அதான் வந்து இந்த ஆஸ்பிரேஷன் பிளாக் ப்ரோக்ராமுடைய முக்கியமான எய்மாக இருக்குது. A Viksit block is the foundation for the Viksit Bharat. This forward-looking program will leverage the 3 C's of convergence, collaboration and competition to achieve the vision. ஸோ இப்போ நம்ம நம்மளோட விக்ஷித் பாரத் கொண்டு வரும். விக்ஷித் அப்படின்னா ஒரு டெக்னாலஜி அட்வான்ஸ், ஒரு இண்டஸ்ட்ரியல் டெவலப்டு கண்ட்ரியை தான் வந்து விக்ஷித் அப்படின்னு சொல்லுவாங்க. விக்ஷித் பாரத்தாக மாறணும், கண்ட்ரியே அப்படி மாறணும் அப்படின்னா நம்ம பிளாக் லெவல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணும். இந்த ஆர்டிக்கல் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல். பிகாஸ் கவர்னன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்டை பொறுத்தவரையும் இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம பிளாக் லெவலில் வந்து டெவலப்மெண்ட் கொண்டு வரணும். அது கவர்மெண்ட்டுடைய பார்ட் என்னவாக இருக்குது, ஆஸ்பிரேஷனல் பிளாக்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஸ்ட்ரிக்ஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் இருக்குது. அந்த ப்ரோக்ராம் கீழே நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸும் இருக்குது. லைக் ஜார்க்கண்டில் வந்து இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட், அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய குப்வாரா டிஸ்ட்ரிக்ட், அண்ட் ஒடிசாவில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட், இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ஸில் வந்து நம்ம சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி எழுதலாம் எக்ஸாம்பிளுக்காக. நெக்ஸ்ட், ரைட் டைம் ராங் ஃபிக்ஸ். இந்த ஆர்டிக்கல் வந்து எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வெல்த்தியஸ்ட் பீப்புளில் ஏகப்பட்ட இந்த டாப் ஃபியூ ரிச்சஸ்ட் பீப்புள் இருப்பாங்களே, அவங்ககிட்ட தான் நிறைய வெல்த் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம டேக்ஸ் வந்து கொடுக்குறோம். டேக்ஸ் வந்து எதுக்கு கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, taxes on income, capital gains and wealth, they are interrelated அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 விஷயத்துலேருந்து வரக்கூடிய ரெவன்யூ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுங்க. இப்போ டேரக்ட் டேக்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா இன்டேரக்ட் டேக்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம ஒரு பேலன்ஸ் சுச்சுவேஷன் வந்து வச்சுருக்கணும். ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரீம் போனாலுமே கூட இன்இக்வாலிட்டி அதிகமாகிடும். ஸோ அதை தான் வந்து இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருப்பாங்க. The Oxfam Survival of the Richest report corroborates this. There are now 166 billions in India. 2020 வந்து 106 பில்லியனர்ஸ் தான் இருந்தாங்க. பட் இப்போ 166 வந்து இருக்காங்க. டாப் 30% ஆஃப் த வெல்த்தியஸ்ட் பீப்புள் கிட்ட 90% ஆஃப் தி வெல்த் இருக்குது. இது வந்து ரொம்பவே அதிகமான வெல்த் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் இந்த டாப் டயர் அப்படின்னு கூட நம்ம மென்ஷன் பண்ணலாம். அண்ட் ரிமைனிங் 70% ஆஃப் த பீப்புள் கிட்ட 10% ஆஃப் த வெல்த் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்தியாவோட சுச்சுவேஷன். இப்போ குளோபல் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா ரிச்சஸ்ட் 1% கிட்ட தான் 2/3 ஆஃப் த வெல்த் இருக்குது. ரிமைனிங் 1/3 தான் வந்து 99% ஆஃப் த பாப்புலேஷன் கிட்ட ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு. நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக இந்த கார்ப்பரேட் டேக்ஸை ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கார்ப்பரேட் டேக்ஸ் கட் brought தி ஸ்டாச்சுவரி டேக்ஸ் ரேட் டவுன் ஃப்ரம் 30% to 25.17%. இதை வந்து எதுக்காக குறைச்சிருப்பாங்க ஜெனரலாக பார்த்தீங்க அப்படின்னா, கார்ப்பரேட் டேக்ஸ் வந்து குறைச்சிட்டாங்க அப்படின்னா கம்பெனி வந்து அந்த குறைச்ச அமௌண்ட் இருக்கும்ல, இப்போ ஜெனரலாக ஒரு 10K வந்து கட்டிகிட்டு இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள், டேக்ஸ் குறைச்சதுக்கப்புறம் அவங்க ஒரு 5K கட்டுறாங்க அப்படின்னா அந்த ரிமைனிங் 5K வந்து அவங்களுக்கு சேவிங் தான். இந்த 5Kவை அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஆர்எல்ஸ் வேஜஸ் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஃபர்தராக அந்த எக்ஸ்பேண்ட் ஆகும் அந்த இண்டஸ்ட்ரி. அப்படி இல்லையா அதை வந்து வேஜஸாக கொடுத்தாங்க அப்படின்னா லேபரோடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இம்ப்ரூவ் ஆகும். அதுக்காக தான் அந்த கார்ப்பரேட் டேக்ஸ் அதெல்லாம் அந்த வெல்த்தியஸ்ட் டேக்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணுறது காரணமே. பட் அப்படி பண்ணியுமே வந்து நம்ம எதிர்பார்த்த அந்த அவுட்கம் அப்படிங்கிறது கிடைக்கலங்கிறது ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ரியாலிட்டி. கம்ப்ளீட்டாக கிடைக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஒரு சில பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா it is common sense that it is not the equivalent of the revenue that would have been realized had there been no incentive. The same revenue would have not been realized in its absence. இப்போ இந்த கார்ப்பரேட் டேக்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய இன்கம் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் பற்றி பர்டிகுலராக பார்க்கலாம். ஜிஎஸ்டி
ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா அதிகமான கலெக்ஷன் வந்து வந்திருக்கு. ஜிஎஸ்டி வந்து எல்லாருமே பே பண்ணுறாங்க. ஸோ சின்ன சின்ன அந்த அத்தியாவசிய பொருட்கள் எது எல்லாம் ஜிஎஸ்டி இருக்கோ எல்லா மக்களும் வந்து பே பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அது கலெக்ஷன் அதிகமாக வரதில்ல, நம்ம பெரிய விஷயம் வந்து இல்லை. இப்போ டேரக்ட் டேக்ஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் பெட்டராக ஆக்கணும். யாரெல்லாம் வெல்த்தியஸ்ட் பீப்புளாக இருக்காங்களோ அவங்களுக்கான டேக்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அல்டிமேட்லி நம்ம டேக்ஸேஷன் வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணும். ஏதாவது ஒன்று கூட குறைச்ச போயிட்டா கூட இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது அதிகமாகிடும். பட் இந்த டேக்ஸேஷன் மட்டும்தான் வழியாக இன்இக்வாலிட்டிஸை குறைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டால் கிடையாது. இன்னும் நிறைய விஷயங்களும் இருக்குது. ஸோ நாட் எவ்ரி திங் இஸ் ஃபிக்ஸ்டு பை taxes. தி ரோல் ஆஃப் அதர் மேக்ரோ எக்கனாமிக் பாலிசிஸ் லைக் லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் ரெகுலேட்டரி இன்டர்வென்ஷன் ஷுட் நாட் பி இக்னோர்டு. ஸோ இன்னும் மற்ற நிறைய வழிகளும் இருக்குது இந்த மாதிரி இன்இக்வாலிட்டிஸை குறைக்கிறது. அதில் வந்து நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறது அந்த ஓவரால் ஆர்டிக்கல். நெக்ஸ்ட் ஜெகநாத் டெம்பிள், பூரி ஜெகநாத டெம்பிள் இருக்கு இல்லையா, அதை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். ஸோ திஸ் டெம்பிள் இஸ் ஒன் ஆஃப் தி 4 தம்ஸ், 4 தம். அதில் வந்து லார்ட் ஜெகநாத் வந்து விசிட் பண்ணுறதும் ஒரு இடமா இருக்குது. அண்ட் ஜெகநாத் யார் அப்படின்னா ஹீ இஸ் அ ஃபார்ம் ஆஃப் லார்ட் விஷ்ணு, விஷ்ணுடைய ஒரு ஃபார்ம். அண்ட் இஸ் வர்ஷிப்ட் அலாங் வித் இஸ் எல்டர் பிரதர் லார்ட் பாலபத்ரா அண்ட் சிஸ்டர் தேவி சுபத்ரா. நம்ம இந்த தேர் திருவிழாப்பா பார்த்திங்க அப்படின்னா அந்த 3 சேரட் வரும், அது வந்து இதுதான், பாலபத்ரா அண்ட் சிஸ்டர் தேவி சுபத்ரா. அண்ட் பட்டிதா பாபன் தர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பட்டிதா பாபன் அப்படிங்கிறது யாருடைய இன்னொரு பேர் அப்படின்னா லார்ட் ஜெகநாத்துடைய இன்னொரு நேம். இதுக்கு மீனிங் வந்து சேவியர் ஆஃப் தி டவுன் ட்ரோடன். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் பிகாஸ் நம்ம ப்ரிலிம்ஸில் சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஃபேக்சுவல் கொஷின்ஸ் வந்து கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லார்ட் ஜெகநாத் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பட்டிதா பாபன் விச் லிட்ரலி மீன்ஸ் சேவியர் ஆஃப் தி டவுன் ட்ரோடன். டிஜிட்டல் கிராப் சர்வே இன் 10 ஸ்டேட்ஸ் திஸ் கரீஃப் சீசன். ஸோ இந்த கரீஃப் சீசன் 2023க்கு வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா டிஜிட்டல் கிராப் சர்வே பண்ண போகிறாங்க யூஸிங் தி ஜியோ ரெஃபரன்ஸ்டு மேப். Once it becomes fully operational, it will add on to the age-old crop area statistics collection system, which is known as the பட்வாரி ஏஜென்சி. ஸோ இப்போ ஜெனரலாக இந்த நம்ம லேண்ட் வழியாக போய்ட்டு டேட்டாலாம் கலெக்ட் பண்ணுவோம் இல்லையா, அதில் வந்து சேகரிக்கக்கூடிய இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் வந்து பட்வாரி ஏஜென்சி அது கீழே வந்து வச்சுருப்போம். இப்போ டிஜிட்டலாக கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த டேட்டாவும் இது கூட ஆட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. Union Ministry of Agriculture and Farmers Welfare plans to develop a reference application for crop zone survey. Satellite data from NRSC, which comes under the ISRO, has already made available to the states. ஒரு 10 ஸ்டேட்டில் கரீஃப் கிராப் 2023க்கு வந்து டிஜிட்டல் கிராப் சர்வே பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஆர்டிக்கல் வந்து எதை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நம்ம இந்தியா வந்து அதிகமான பொருட்களை இம்போர்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரம் சைனா ராதர் தென் எக்ஸ்போர்ட்டிங். ஸோ த இம்போர்ட் ஃப்ரம் சைனா ஆர் மோர் தென் த எக்ஸ்போர்ட்ஸ் ஃப்ரம் இந்தியா அப்படிங்கிறதான் இந்த ஆர்டிக்கல். நம்ம எந்த பொருட்களை அதிகமாக வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ். ஸோ however the most important items were related to electronic machinery and equipment, mechanical appliances, organic chemicals and fertilizers, laptops, electronic integrated circuit. இதான் வந்து அதிகமாக நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் எக்ஸ்போர்ட் பண்ணது வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்னென்ன எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் அந்த கொஞ்சம் பண்ணோம் இல்லை எக்ஸ்போர்ட், அது என்னென்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அயனோர் அண்ட் கான்சன்ட்ரேட்ஸ், பெட்ரோலியம் ஆயில்ஸ், செமி ஃபினிஷ்ட் அண்ட் ஃபெரோக்ரோமியம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். பட் இல்லை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், the imports from China were drastically increased during 2022 அப்படிங்கிறதா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். BSF starts OPS alert exercise ahead of Republic Day. ஸோ இந்த ரிப்பப்ளிக் டே வரனால என்ன அப்படின்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஓப்ஸ் அலர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக கட்ச் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் குஜராத், இந்தியா பாகிஸ்தான் பார்டர் அங்கே இருக்குது இல்லையா, அந்த ரீஜனில். The exercise will continue to January 28 along the India-Pakistan international border from Sar Creek marshy area of the Ran of Kutch in Gujarat and Burma of Rajasthan. ஸோ சர் க்ரீக் அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரான் ஆஃப் கட்ச் இன் குஜராத் அண்ட் தி பர்மா ஆஃப் ராஜஸ்தான். இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பிகாஸ் சர் க்ரீக் எந்த ரீஜனில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு மார்ஷி ஏரியானும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் ஜெனரலாக நம்ம இந்த குஜராத் ராஜஸ்தான் பக்கம் போனோம்னா டெசர்ட்டாக தான் இருக்கும், நம்ம ஒரு ஃப்ளூக்கில் வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இட் இஸ் அ மார்ஷி ஏரியா. இன்றைக்கி ஆர்டிகல்ஸ் வந்து அவ்வளோதான். நம்ம ஸ்டெடியூலில் என்சிஆர்டி கிளாஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸ் கோர்ஸ் பண்ணியிருக்கு. இதை பற்றி தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனுக்கு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க எந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நியூஸ் பேஸ்ட் கொஷின்ஸ். அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். கீப் சப்போர்ட்டிங். ஏதாவது டவுட்ஸ் இம்ப்ரூவைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.